ஹை காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா. எடுத்தோட நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஸ்வராடோஷ் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரர், இவ்வளோ கல்யாணம்லாம் சிம்பிளாக நடக்கக்கூடாது, ரொம்ப கிராண்டாக பெருசாக நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே ஒரு முறை அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் காமிச்சு அவங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் இல்லை, அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கு கல்யாணம். சிஸ்டர்ஸ் யாருன்னா அவங்களோட பிறந்த குழந்தைங்க, அவங்க அப்பா, சித்தி, இவங்க அம்மா 3 பேர். ஆனால் பட் இந்த சொத்து எல்லாமே ஹீரோயினோட அம்மாவோட தான். அவங்க அப்பாவை கொண்டுட்டு இந்த புருஷங்கார பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டை போட்டிருப்பான். இப்போ அவள் சித்திக்காரி சேர்ந்து இவங்க குடும்பத்தையே ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இவ்வளோ வந்து ஒரு மலையில் இருக்க ஒரு விவசாயிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு கிழவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதை நினச்சி நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டுருக்காங்க. அவங்க சித்திக்காரி பேசிகிட்டு இருக்கா, இந்த குடும்பத்துக்குள்ளே நீ திரும்பி வரவே கூடாது, போகிற மாதிரி இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தலை வச்சு கீழே அடித்து காயம்லாம் வந்துருச்சு. அவங்க அம்மாவா ஒன்றுமே பண்ண முடியாமல் அழுகிறாங்க. என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வழியாக வந்து வெளியே போகிறாங்க. ஒரு கார் வந்து நிற்குது, காரில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா காரில் போகிறது நம்ம ஹீரோக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் அறையிலலாம் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வராரு. அவங்க எல்லா வேலையும் முடிச்சு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க இன்னசென்ட் ஃபேஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு உடனே நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணி அவங்க வெட்டிங் நைட்டை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம காலையில் நம்ம ஹீரோ பார்க்குறப்போ நீங்கள் எதை என் ஹஸ்பண்ட் இது தப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது தப்பு நடந்த மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அங்கே நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரங்கள்லாம் வந்து பயந்துருப்பாங்க. ஐயோ கல்யாணம் மாறி போச்சு, பொண்ணு மாறி போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க, எப்படி உனக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவார். அங்கே வந்து பிஏ வந்து ஐயோ சார் மன்னிச்சிருங்க, நீங்கள் பார்க்குற இந்த பொண்ணு இன்னும் வீட்டில் தான் இருக்குது, இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, மாறி வந்துருச்சு போல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம காலையில் நம்ம ஹீரோயின் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னா அவனுங்க புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக கிளம்பி வந்துட்டாங்க. இது யோசிக்கிறப்போ அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து காலெல்லாம் கழுவி விட்டு அப்போ அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே மனசு கொஞ்சம் இதமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சோன்னே வேம ஹீரோட்ட வந்து ஐயோ சாரி, தப்பெல்லாம் என் மேலே தான், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு நானே கிடையாது, அந்த காரில் எப்படி ஏறி வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா கார் மாறி ஏறியிருப்பாங்க, யாருமே யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு கார் வந்தோன்னே ஏறி வந்துட்டாங்க. அது நம்ம ஹீரோட காரு. நம்ம ஹீரோயின் இங்கே வந்தாச்சு, அந்த கார் வந்தோடனே ஏறி வந்துட்டேன், சாரி நீங்கள் கல்யாணத்தை போடனா, இல்லை நான் உங்களுக்கு தகுதியே இல்லை, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவள் பேசக்கூடாதுன்னு சொல்லி இனிமேல் நீ தான் என்னோட ஒய்ஃப், எது என்ன நடந்துருக்கட்டும், உன்னை நான் தொட்டுட்டேன், இனிமேல் நீ தான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தகுதியே இல்லையே, நீ தகுதி இல்லைன்னா எனக்கு வேறு யாருமே தகுதி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஒரு காரில் சாதாரணமாக ஏறி போகிற நம்ம ஹீரோயின் இவ்வளோ பெரிய வாழ்க்கை. நம்ம ஹீரோ வந்து சிட்டிலேயே பெரிய நம்பர் 1 பணக்காரன், இவங்க எல்லாமே விட அவர் 100% பெரியவர். அப்படியே 7 வருஷம் போயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான குட்டி பையன். இப்போ வந்து அந்த குட்டி பையனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வராரு. டாடி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. டாடி வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க ஊருக்கு போகிற நிலைமை வருது. என்ன நிலைமைன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பிறந்தாலும் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறேன், எங்கள் அம்மா போய் பார்க்கணும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, ஓகேம்மா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடி போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த குழந்தைய வந்து இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து போயாச்சு. இவங்க உள்ளே வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியோட ஃபேமிலி ஃபுல்லாக இருக்குது. 2 மகள்க, அவங்க புருஷன், குழந்தைங்களோட பேசிகிட்டு அவங்க அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குதாங்க. அவங்க வந்து ஆனால் நான் வந்து உங்கள் மருமக வந்து பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, இங்கே வந்திருக்காரு, அவருக்கு லீவே கிடைக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படி தான் வராங்க. வந்து சொல்கிறாங்க, வேலைக்கார வந்து சொல்கிறா, அம்மா அவங்க கடைசி போட்டு வந்துட்டானதுக்கு அவள் வந்துட்டாளா, அவள் எப்படி வருவா, ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்தா வரமாட்டா, நினச்சா புருஷன் செத்து போயிடுவான், ஆனால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ குழந்தையோட வந்து ஆச்சரியம், இதுன்னு உன் குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என் குழந்தை தான், 7 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அக்காக்காரி தங்கச்சிக்காரி என்ன சொன்னால், உனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கிறது எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கும் பையன் இருக்கான், அவன் இப்போவே ஃபினான்ஷியல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு பியானோலாம் தெரியுமா, அவங்க அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காளும் தங்கச்சி ரொம்ப பீத்திக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த தாத்தாவும் அவங்க பாட்டி வந்துட்டு ஆமாம்மா இதுக்கெல்லாம் எதுக்குமே லாக்கில்லாத குழந்தை இதெல்லாம் பெற்று வச்சுருக்கோம், அங்கே இருக்கிற கிராமத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த பையன் வந்து எங்களையே பிச்சைக்காரங்கன்னு சொல்லியான்னு கேட்க வரப்போ அவங்க அம்மா உடனே வாய முடி, நம்மளோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது கண்ணா, அமைதியாக கண்ணு கட்ட, ஏன்னா வெளியே வரப்பவே சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பான், நம்ம ஐடென்டிட்டி வந்து இங்கே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்காட்டி அந்த குழந்தையும் அவன் கண்ணை பார்த்து அமைதியாக இருந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கேன்னு கேட்டேன்னா, உங்கள் அம்மா கிச்சனில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பெரிய மருமகனுக்கு வந்து இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீலிங் வரும், இவளை எங்கே பார்த்துருக்கேன், வாய்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரியே இருக்கேன்னு சொல்லி கேட்குறப்போ நீங்கள் அந்த
நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறா, நீங்கள் அந்த பிரான்ச்சில் தானே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அந்த மாமக்காரனுக்கு ஞாபகம் வருது. என்ன வருதுன்னா, அந்த ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கேலிகிராஃபி எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லி கொடுத்துட்டுப்பாரு. அப்போ அவன் வந்து பெரிய பணக்காரங்கட்டி அப்படியே குனிஞ்சு நிமிந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வருவான். வந்து அவங்க வாய்ஸ் கேட்பா நிமிந்து பார்த்துருந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நிமிந்து பார்க்கறதுக்கிட்ட அவன் வாழ்க்கையே க்ளோஸ் ஆக போகுது பாருங்களேன். கிட்ட வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டு எனக்கு வேலை கொடுத்ததுக்கு நன்றி அப்படி இப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயின் கூட அவங்க தங்கச்சியெல்லாம் பற்றி கேட்பாங்க. கேட்டோன்னே ஆமாம் உங்களுக்கு என் ஒய்ஃப் பற்றிலாம் தெரியுதா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு சந்தோஷமாக வெளியே போவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்பா, எதுக்கு வேலையெல்லாம் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்றதுக்கு, அவங்க உன்னோட அக்கா, உனக்கு பிடிக்காடி நம்ம சொந்தக்காரங்க தானே, இருந்துட்டு போட்டு நம்ம ஹீரோ சொல்வார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அவனுக்கு அப்போ ஞாபகம் இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருப்பான். உங்கள் அம்மா கிச்சனில் இருக்கா, போய் பாருன்னு சொன்னா போகக்குள்ள அவள் கொண்டு வரப்போ அந்த வேலைக்காரி வந்து அந்த சூடாக கொண்டு வருவோம். அதை வந்து அந்த சின்ன பையன் கொட்டி விட்டுருவான். அப்படியே அவன் மேலே பட்டோன்னு நீ அப்படியா இப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தைய போய் திட்டுவோம். எல்லோரும் திட்டுறப்போ எல்லாம் ரவுண்டு கட்டி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோ வந்துடுவார். ஒரு பரிசோடு வருவார். அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்தோன்னே அப்போ தான் தெரியும் வந்து என்னென்னா நம்ம ஹீரோக்காரு அப்போ தான் வரும். எப்படி வந்திருப்பான்னா, ஒரு வெளியே வேலைக்காரங்க வேலை செய்கிற மாதிரி கோட் போட்டு வந்திருப்பான். அவங்க கூட இருந்த பையன் வந்து சார் இப்படியே போகிறீங்க, கோட் சுட்டு போட்டு போகலாம்ல, இல்லை என் ஐடென்டிட்டி யாருக்கும் தெரிய வேணாம், அதுக்காக தான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்துருப்பான். வந்தேன்னா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்தோன்னே பார்த்தா அதில் ஒரு குண்டா இருக்கும். அது வந்து பீங்கான் குண்டா தான். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, அது வந்து கோடிக்கணக்கான விலை உள்ளாமம்மா, இந்த மாதிரி ட்ராயிங்கெல்லாம் அதில் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்கப்பா. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ இதில் ஒரு குண்டாவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க வந்து தூக்கி போட்டுருவான். அப்புறம் ஒரு மருமங்காரன் போய் பார்த்தா அது கோடிக்கணக்கில் இருக்குது வேலை. ஐயோ அதை போட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி பிச்சைக்கார கூட்டம் மாதிரி லப்பு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்குது. இவ்வளோ மில்லியனா அவ்வளோ மில்லியனான்னு சொல்லிட்டு குடும்பம் வந்து பார்த்தோன்னா மருமனுக்கு 2 பேருக்கு என்னடா இப்படி பிச்சைக்கார குடும்பமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் என்ன அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிள் இது நீங்கள் இப்போ என்ன பண்ணாலும் அதை யூஸ் பண்ண முடியாது, உடஞ்சி பிடிச்சி தேவையில்லைக்கு. ஐயோ என்னோட 1,50,000 லட்சம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனும் அழகிட்டு இருக்கான். இல்லை உன்னால தான் கண்டிப்பாக நீ இதை திருடிருப்ப அப்படிங்கிறாங்க. இல்லை இது நான் திருடலை, இது இந்த குடும்பத்துக்கு சொந்தமானது, அதை நான் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவர் தான் பெரிய பணக்கார குடும்பம், அவர் குடும்பம் சேர்ந்தது. நீ எப்படி பண்ணல எனக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கிட்ட நீ திருடி வந்துட்ட, நீயே ஒரு பிச்சைக்கார, உன்னால் முடியுமான்னு அப்போ கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருவேளை அவனோட தான் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கறி சித்திக்கறி என்ன பண்ணுறா, சரி வாங்க மருமகனே சொல்லிட்டு போய் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு எனக்கு நைட்டு படுக்க அனுப்பிடுறாங்க. அப்புறம் இவ என்ன பண்ணுறா, அவங்க கிளவரப்பாலாம் கிட்ட போய் இனிமேல் வந்து நம்ம பிஸ்னஸ் இந்த சொத்தெல்லாம் வந்து உங்கள் மனைவி உங்கள் பேருக்கு நீ மாற்றிட்டீங்க, அவங்க அப்பனை கொண்டு தானே மாற்றி வந்து உனக்கு தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க அப்பனை கொண்டுட்டு சொத்தெல்லாம் உங்கள் பேரில் நீங்கள் மாற்றிட்டீங்க, இப்போ நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த சொத்து இப்போ வந்து திரும்பி வந்துட்டா அவங்க அம்மா சொத்துங்கிறாங்காட்டி அவள் பங்குக்கு வந்துடுவானதுக்கு அவளை கொண்டுருங்கிறதுக்கு நம்ம யோசிப்பாங்க. கொள்றதா அவளும் என்னோட பொண்ணு தானதுக்கு, உங்களுக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்காங்கல்ல, அவள் எதுக்கு, அவள் இருந்தால் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு உங்களை அனுப்பிட்டு என்ன பண்ணுறது, இப்போ மாப்பிள்ளைன்னு வேறு ஒருத்தர் வந்திருக்கான், அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொன்னானே, நீ சொல்கிறது சரிதான், அவளை கொண்டாடலான்ட்டு கொலை வந்துடுறான். பெத்த பிள்ளையவே சொத்துக்க கொள்றதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வெளியே இருக்கிறப்போ ஊர்கடங்கெல்லாம் கூட்டு வந்துட்டு பேசுகிறாங்க. ஏய் நீ அந்த சொத்து கையில் விலங்கெல்லாம் மாட்டிட்டாங்க, இந்த சொத்துக்காக தர நீ வந்த, அந்த சொத்து உன்னோட தானான்னு சொல்லிட்டு அவங்களாம் கோமகத்துறாங்க. இங்கே பாருங்கள், அதை நான் திருடிட்டு வரல, அதை நான் வாங்கிட்டு தான் வந்ததுக்கு. ஆமாம்மா நீ இவ்வளோ பெரிய பிச்சைக்கார வாங்கிட்டு வரவியா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அங்கே தான் வேலை பார்க்க. அவர் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, அவருக்காக தான் இந்த தண்டனை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்காரு அவனும் பேசிகிட்டு இருப்பான். அங்கே ஊர்களை சுற்றி வச்சுட்டு பேசுகிறப்ப, இல்லை அது எங்களோட பொருள், நாங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தோம், நாங்கள் எதுக்கு திருடணுன்றதுக்கு. ஆமாம் அவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து ஈட்டு வரையா போய் சொல்லியான்னு சொல்லிட்டு அவங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இவன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு நம்ம ஊரையே அழைச்சிருவாங்க, அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க, நான் அவங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கா, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இவன் திட்டுறா, உனக்கு என்ன நான் யாருன்னு தெரியல, நான் தான் ஓனர்னு சொன்னேன்னா, ஆஹா நீ ஓனரா, அவரெல்லாம் முன்ன மாதிரி இருப்பார், அவன் உண்மையை சொல்கிறான், ஆனால் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. லூசு பைத்தி மாதிரி இதுகளும் பேசிக்கிட்டு இருக்கு. அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. அவ்வளோ அடி நம்ம ஹீரோ அடிச்சுன்னா ஹீரோயின் வந்து குறுக்கு புந்துடுறாங்க, அவளுக்கும் அடி. உடனே அந்த குழந்தைய மட்டும் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் போய் யாரையா கூட்டுவார் சொல்லிட்டு குழந்தைய அனுப்பிட்டாங்க. குழந்தைய எல்லாரும் தள்ளி விட்டு வேகமாக அங்கே போகுது, அவங்க கம்பெனி பார்க்க போகுது, கம்பெனிக்கு ஓடுது அந்த குழந்தை. இவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. அவனும் உண்மை சொல்கிறா. அப்போ இன்னொரு மேனேஜர், அந்த கம்பெனியோட மேனேஜர் வர வந்து பாருங்கள் சார், அந்த குடும்பத்தோட பரிசு திருடிட்டு வாண்டான்னு சொன்னோன்னா இவன் தான் ஓனர்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இவனாக கண்டுபிடிப்பானான்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு யாருன்னு தெரியல. அவன் வந்து ஏதோ கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசுறது பார்த்துருக்கான். அவனை மாதிரி தான் இருக்காங்க, அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனும் யோசிக்கிறான். நான் தான் ஓனது. அப்பவும் அவன் நம்மளை திரும்ப ஆளுங்களை கூட்டு வந்து அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு வழியாக வந்து அவன் கம்பெனிக்கு போய் இந்த கம்பெனிலையும் விடுங்கல, நான் தான் பாஸ்ன்னு சொன்னோன்னே அங்கே
ஏற்கனவே அந்த ஹீரோட அம்மா வந்து பையனை காணோம், அந்த ஊருக்கு போயிட்டு இன்னும் திரும்பி வரல அப்படின்னு டென்ஷனாக இருக்கிறப்போ இந்த குழந்தைய பற்றி கேட்டோன்னா அந்த அவனோட பிஏ வந்து வெளியே போய் சார் வந்துட்டிங்கன்ட்டு அந்த குழந்தை மயக்க போட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் அவங்க பாடிட்ட கூட்டு தங்கம் வந்துட்டு இருந்துக்கு அம்மா அப்பா டேஞ்சர் இருக்காங்க, அவங்க குடும்பம் வந்து அம்மா அப்பா அடிக்க போகுது கொல்ல போகுதுன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மேனேஜர் எல்லாமே இந்த ஊருக்கு திரும்பி வராங்க. ஊருக்கு வந்துட்டு எல்லா பக்கமும் விசாரிக்கிறாங்க, அவங்க யாருக்குமே தெரியல. நீங்கள் இடத்துக்கு இவங்க தான் அவங்களோட யங் மாஸ்டரு, அவங்க அப்பா அம்மா உள்ளே இருக்காங்க, அவங்களே சித்திரவதை பண்ணுறாங்க, நாங்கள் ஊரை இல்லைன்னு பார்க்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க இடத்துக்குலாம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே இவங்க திரும்பி அடித்து அந்த மேனேஜர் வந்து எல்லாம் போட்டு ஒரு தனி அறையில் வச்சு துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சுற்றி ஆளுங்க இருக்காங்க. இவன் திரும்ப உண்மையை சொல்கிறான். ஆனால் அந்த ஃபோட்டோ குடும்பம் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க. அப்பவும் பார்க்க முடியாமல் பைத்தியக்காரங்க மாதிரி இருந்தோன்னே கடைசியாக துப்பாக்கி வச்சு கொல்லும்போது ஹீரோ வந்துட்டாங்க. யார் மேலே கையை வைக்கிறேன்னு வந்து சொன்னால் பிஎஸ்ஆர் வந்துட்டுங்கன்னா பிஏக்கு மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உதச்சிட்டு இவர் தாண்டா ஓனர்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ வந்து உடனே கையெல்லாம் கட்டு அவுத்துட்டு உடனே நம்ம கோட் ஷூட் போட்டு நின்ட்டார். எவ்வளோ அடி அடிச்சு ரத்த வெள்ளம் வலிக்கல பாருங்க, அப்படியே செடியாக நிற்கிறான். வந்து நின்றுட்டு பார்த்தா மொத்த குடும்பமும் முட்டி போட்டிருக்கு. ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க, தப்பு பண்ணிட்டேன், இல்லை இவங்க சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து குடும்பத்தை சொல்கிறான். எல்லாரும் கதறன்னு கதறிங்க. நீ ஆழம் தெரியாமல் கால் வச்சுட்டு நம்ம ஹீரோ கத்துறா, அந்த பொண்ணுக்கு இது கத்துறா, உனக்கு அந்த மாப்பிள்ளை தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், இவர் எப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அவளும் திட்டுறான். இவங்க எல்லாரும் கெஞ்சி கதறி ஒரு வழியை படந்து நம்ம ஹீரோ சொல்கிறார், ஒரு துப்பாக்கி இதில் இத்தனை குண்டு இருக்குது, நீ உயிரவானா எல்லாத்தையும் நீ கொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறான். அவனு யோசிக்காமல் பொண்டாட்டி பையன் எல்லாத்தையும் கொண்டுட்டு அவன் மட்டும் உயிரிட்டு எல்லாம் சண்டை போட்டுதுங்க, நான் சாப்பிட போகிறேன் நீ சாப்பிட போகிறேன்னு ஃபுல்லாக சண்டை போட்டுக்குதுங்க. நம்ம கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, நடந்ததுக்கு நீ எனக்கு குத்தம் சொல்லின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை நீங்கள் அவங்களுக்கு வாழ ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, ஆனால் அவங்க வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கல, எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிட்டு அவங்க அதை மட்டும்தான் வாழணும்னு நினச்சிக்கிட்டாங்க, விடுங்க அவங்க பண்ண தப்புக்கு இது நல்ல தண்டனை தான் அப்படின்னு சொன்னோன்னே பையனும் வந்து ஆமாம் டாடி அவங்க வந்து எல்லாமே கெட்டவங்க எவில் பர்சன்ஸு, அவங்களுக்கு தண்டனை தான் சரி டாடி, நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கு உடனே இந்த பையன்கிட்ட இந்த மாதிரி பையன் கிடச்சின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன், தனியாலாம் நின்று எங்களை நீ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க, ஃபேமிலிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு நீ சூப்பர் இடத்துறங்கிறதுக்கு ஆமாம் டாடி, அதனால் உங்களையும் அம்மாவையும் பாதுகாத்துக்க முடியல, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப வெரி குட் பை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்து ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்து சொல்கிற, அம்மா நம்ம இப்போ கடைசியாக ஒன்று சேர்ந்துட்டோம், இனிமேல் நம்ம பிரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா நம்ம ஹீரோவும் ஆமாம் ஆண்டி நீங்கள் வந்து எங்கள் கூட தங்கிடுங்க, ஃப்யூச்சரில் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம்மா நீ என் கூடயே வந்துரு, நீ நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணா பணக்கார ஒய்ஃபை வாழ்வின்னு நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உனக்கு நல்ல ஹேண்ட்ஸமான நல்ல அன்பான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு, அவர் உன்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு, உன்னோட பையனும் நல்ல பிரேவாக தைரியமாக இருக்கான், இந்த மாதிரி உனக்கு லைஃப் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னோன்னா, ஆமாம்மா கடவுள் என்றைக்குமே நல்ல பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பேச்சை மாத்திரப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகலாமான்னுக்கு போகலாம் அப்படின்னு சந்தோஷமாக 3 பேரும் போகிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சு. இந்த ட்ராமாவில் என்ன தெரியுது, யாரையுமே அவங்க உடைய பார்த்து மனுஷங்க வந்து மனுஷங்களா மதிக்கணும், உடைய பார்த்து நம்ம எடை போடக்கூடாது, அவங்களை நல்ல விதமாக நடத்தினா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்கும், அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும், கெட்டது நினைக்கவே கூடாது, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கடவுள் மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாருங்க. இந்த ட்ராமா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, பாய்.